தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தியாளர் சுபாஷிடம் மீண்டும் பேசலாம். சுபாஷ், தற்போது அவர் எந்த பகுதியை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்? மக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்படுகிறதா? வேதவள்ளி, பெருங்குடியிலிருந்து புறப்பட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது அவுனியாபுரம், மீனாட்சி நகர், வில்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த பகுதிகளில் திமுக சார்பாக பல்வேறு வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளில் குவிந்திருக்கும் பொதுமக்கள் தற்போது அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் குறித்தும் மனுக்களாக வழங்கி வருகின்றனர். இதுக்கு முன்னதாக பெருங்குடி பகுதியில் அந்த இலவச பட்டா வழங்குவது குறித்தும் பொதுமக்கள் மனு வழங்கியிருந்தனர். தொடர்ந்து செல்லும் வழியில் அந்த அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகள் குறித்தும் மனுக்களாக எழுதி மக்களை ரோட் ஷோ நிகழ்ச்சி மூலம் சென்று வரும் முதல்வர் அந்த மக்களிடம் மனுக்களையும் பெற்றுக்கொண்டே செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் பெருங்குடியில் தொடர்ந்து தற்போது இந்த வில்லாபுரம் பகுதிக்கு முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருந்து தற்போது ஜீவா நகர், ஜெயந்திபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சியாக முதல்வர் செல்ல உள்ளார். ஜெயந்திபுரத்தில் உள்ள இந்த வீரகாளியம்மன் கோவில் பகுதியில் உள்ள இந்த நிழல் கொடைக்காக 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிதாக அந்த நிழல் கொடையானது அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சாலையில் இறங்கி முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். அப்போது அங்க பகுதியில் கூடியிருக்க பொதுமக்களை நடந்து சென்று மனுக்களை பெற இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து டிவிஎஸ் நகர் பகுதிக்கு சென்று மு.க. அழகிரி வீட்டிற்கு செல்ல இருப்பதாகவும் தகவலானது வெளியாகிறது. அந்த பகுதியில் உள்ள அந்த சுரங்கப்பாதை வழியாக ரோட் ஷோ நிகழ்ச்சி தொடங்கி மீண்டும் காலவாசல், குரு தேட்டர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆரப்பாளையம் செல்ல உள்ளார். அங்கு புது ஜெயில் ரோட்டில் உள்ள இந்த முன்னாள் மேயர் முத்துவின் வெங்கல சிலையை திறந்து வைக்கிறார். இதுபோல 25 கிலோமீட்டருக்கு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது முதல்வர் வில்லாபுரத்தை தாண்டி ஜெயந்திபுரம் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். வேதவள்ளி, வழியில் எங்கேனும் வாகனத்தை நிறுத்தி பொதுமக்களை இறங்கி நேரடியாக சந்திப்பதற்கான திட்டம் இருக்கிறதா என்றால் அது எந்த பகுதி? மக்களை இறங்கி சந்திக்கக்கூடிய பகுதி என்பதால் ரோட் ஷோ நிகழ்ச்சியின் ஜெயந்திபுரம் பகுதியில் இந்த வீரகாளியம்மன் கோவில் உள்ளது. அந்த பகுதியில் அமைச்சரின் ஏற்பாட்டில் 50 லட்சம் மதிப்பீட்டில் அங்கு பக்தர்களுக்காக நிழல் கூடாரமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் ரோட் ஷோ நிகழ்ச்சியிலிருந்து இறங்கி மக்களை சந்திக்க இருப்பதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த நிழல் கூடையை திறந்து வைப்பதற்காக காரில் இருந்து பிரச்சார வாகனத்திலிருந்து கீழே இறங்குகிறார். அப்போது அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் நேரடியாக அந்த மனுக்களை பெற இருப்பதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அப்போது மீண்டும் அந்த பகுதியில் இருக்க மக்களை சந்தித்து விட்டு பிரச்சார வாகனத்தில் மீண்டும் அந்த பகுதியிலிருந்து ரோட் ஷோ நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறார். ஜெயந்திபுரம் அந்த வீரகாளியம்மன் கோயில் பகுதியில் அந்த கீழே மக்களை இறங்கி சந்திப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. அது சிறிது நேரங்கள் மட்டுமே. பின்பு மீண்டும் அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியான தொடங்கப்பட்டு முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை திறப்பதற்காக மீண்டும் ரோட் ஷோ நிகழ்ச்சி தொடங்கி அந்த பகுதிக்கு செல்ல உள்ளது. வேதவள்ளி, இந்த ரோட் ஷோவை தொடர்ந்து முதலமைச்சரின் நிகழ்ச்சி நிரல் என்ன சுபாஷ்? 2 நாள் பயணமாக முதல்வர் சென்னையிலிருந்து இன்று மதியம் வருகை தந்த முதல்வர் நாளை பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இன்று மக்களை சந்தித்து இந்த சட்டமன்ற தேர்தல் வர உள்ள நிலையில் மக்களை நேரடியாக சந்தித்து தங்களது குறைகளை பெற்றிருப்பதற்காக இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மதியம் 1 மணிக்கு சென்னையிலிருந்து மதுரை வந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமான நிலையம் அருகே உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்தார். இந்த நிலையில் சரியாக 5 மணிக்கு புறப்பட வேண்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தற்போது 5:30 மணிக்கு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டது. அந்த பெருங்குடி அம்பேத்கர் சிலை முன்பு தொடங்கப்பட்ட இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி ஆரப்பாளையம் வரைக்கும் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி சரியாக 5:30 மணிக்கு புறப்பட்ட இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி வழிநெடுக மக்களை சந்தித்து பல்வேறு மனுக்களை பெற்றுக்கொண்டும் திமுகவினர் சார்பாக வரவேற்புகளும் பல்வேறு பகுதிகளில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெருங்குடியிலிருந்து தொடங்கிய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சி தற்போது அவுனியாபுரம், வில்லாபுரம், மீனாட்சி நகர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக தொடர்ச்சியாக அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. நேரடியாக தற்போது தேர்தலுக்கு பிறகு நேரடியாக ரோட் ஷோ நிகழ்ச்சி மதுரை மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. செல்லும் பகுதிகளில் திமுக சார்பாக பல்வேறு பகுதிகளில் வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. அப்போது
மக்களிடம் மனுக்களும் பெறப்பட்டு செல்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். தொடர்ச்சியாக அந்த ஜெயந்திபுரம் ஜீவா நகர் பகுதிகளில் அந்த நிழல்குடையை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று பின்னர் டிவிஎஸ் நகர் சுரங்கப்பாதை வழியாக பூநத்தம் கலவாசல் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த பகுதிகளில் அதிகமான மக்கள் கூடியிருந்து பொதுமக்கள் தங்களது குறைகளையும் மனுக்களாக எழுதி அதையும் பெற்றுக்கொண்டு முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். இதற்காக மாநகர் பகுதிகளில் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு நேற்று முதலே மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். ட்ரோன் கேமராக்கள் பறப்பதற்கு ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாநகர் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவல்துறை அனுமதிக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக காலவாசல் குரு தியேட்டர் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக முதல்வர் புறப்பட்டு சென்று இந்த புது ஜெயில் ரோட்டில் உள்ள முன்னாள் மேயர் முத்துவின் சிலை வெங்கல சிலையை திறக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ஆரப்பாளையம் வழியாக அவர் பயணிகள் விடுதிக்கு சென்று அங்கு ஓய்வெடுக்கிறார். தொடர்ந்து நாளை காலை 9 மணிக்கு புறப்பட்டு அந்த திமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். நீண்ட வருடங்களுக்கு அடுத்து மதுரையில் நடைபெறும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கும் மு.க. ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை திட்டங்களையும் குறித்தும் பேசவிருப்பதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை இரவு சென்னைக்கு புறப்பட உள்ளார் மதுரை விமான நிலையம் வழியாக. இதற்காக தற்போது இந்த முதல் நாள் பயணமாக அந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது தொடங்கி உள்ளது. இது தற்போது வில்லாபுரம் வழியாக ஜெயந்திபுரம் தற்போது முதல்வர் சென்று கொண்டிருக்கிறார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.